Hello friends, welcome to another episode of Kalapai Karan with myself Ramanathan. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் திருப்பி டாக்ஸோட டயட்டை ஃபுல்லா இப்போ சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்க டயட் டாக்ஸுக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்குது. அதே சமயம் எனக்கு நிறையவே வேலை குறைச்சிருச்சுங்க. ஸோ இந்த டயட்டு பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது என்னன்னா ரொம்ப ஒன்றும் சீக்ரெட்டு கிடையாது. ரா டயட்டுக்கு மாத்திட்டேன், ரா ஃபீடிங்க்கு மாத்திட்டேன். அதை பத்தி நம்ம விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ கைஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கிட்டத்தட்ட 15 நாய்கள் இருக்குது. இவங்களுக்கு நம்ம குக்டு ஃபுட்டு தான் முன்னாடி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். பட் இதில் எனக்கு என்ன ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய குவான்டிட்டி பண்ணணுங்கும்போது குக் பண்ணுறக்கே ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் மாதிரி ஆயிடுது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம மணி கேஸுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அது டைரெக்டாக டாகோட நியூட்ரிஷனுக்கு கான்ட்ரிபியூட்டே பண்ண மாட்டேங்குது. அந்த நாயுடைய ஊட்டச்சத்துக்கு டைரக்ட் கான்ட்ரிபியூஷன் கிடையாது, இன்டைரக்டாக தான். இன்னொன்று நம்ம குக் பண்ணி போடும்போது நம்ம சிக்கன் அஃப்கோர்ஸ் போன்ஸோடு வரும்போது இந்த போன்ஸ் குக்டு போன்ஸ் டாகுக்கு ரா போன்ஸ் அளவுக்கு ஈஸிலி டைஜஸ்டபிள் கிடையாது. சில நேரங்களில் அது வயிறில் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸு, வயிறில் அந்த இன்டெஸ்டைனில் ட்ராவல் பண்ணும்போது காயங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாமே நம்ம நாய்களுக்கு பெருசாக பாதிக்கலினாலுமே நான் என்ன மெயினாக அப்சர்வ் பண்ணேன்னா, நம்ம இப்படி குக் பண்ணி கொடுக்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 30 to 40% ஆஃப் த மணி ஸ்பெண்ட் ஃபார் டாக்ஸ் ஃபுட்டு கேஸுக்கு மட்டுமே போகுது. அது எஃபெக்டிவாக நியூட்ரிஷனாக கன்வெர்ட் ஆக மாட்டேங்குது. அப்புறம் நம்ம இந்த ரா ஃபீடிங் பற்றியெல்லாம் நிறையா அப்புறம் ஆர்டிகிள்ஸு, இன்டர்நெட்டில் வீடியோஸு, ஆர்டிகிள்ஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பித்தோம். பேசிக்காக ஒரு லாஜிக் என்ன அப்படின்னா, நாய்கள் ஓநாய்கள்ல இருந்து வந்தது. ஓநாய்கள் என்ன கார்னிவோர்ஸ், மாமிச பட்சினின்னு சொல்லலாம். ஸோ ரா ஃபீடு கொடுக்கறது நாய்க்கு எந்த அளவுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ரா மீட் குக்டு மீட்டை விட இன்னுமே ஈஸிலி அந்த நியூட்ரியன்ட் எல்லாமே உடம்புல நல்ல வேகமாக நல்ல பெட்டராக அப்சர்வ் ஆகும் ரா மீட்டாக கொடுக்கும்போது. என்ன இதில் இருக்க ஒரே மெயின் இஷ்யூ ரா மீட்டுன்னு நம்ம மீட்டு முழுசாக கொடுக்கும்போது நமக்கு எக்ஸ்பென்சஸ் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு இப்போ என்னால் ப்ராப்பராக ஹோல் சிக்கன் மீட் என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் நான் சொல்யூஷன் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம நாய்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா, வாரத்தில் எல்லா நாளும் இப்போ கறி தான் கொடுக்குறோம். கோழி ஏதாவது சிக்கன் மீட் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃப்ரீஸ் பண்ணிடுறோம். ஒரு 48 ஹவர்ஸுக்கு ஃப்ரீஸ் பண்ணி, இந்த ஃப்ரீஸ் பண்ணுறதுங்கிறது எதுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம்னா, நீங்கள் எப்படி கறியை வேக வச்சா அதில் இருக்க பாக்டீரியாஸ்லாம் இறந்து போகுமோ, அதே மாதிரி 48 மணி நேரம் ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த கறியில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் அழிஞ்சு போகும். வைரஸ் நீங்கள் பாயில் பண்ணாலும் சரி, ஃப்ரீஸ் பண்ணாலும் சரி, சில வைரஸ் அழியாது. அதுங்க எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்ஸை தாக்கு பிடிக்கக்கூடியது. அதே சமயம் இந்த ஈயில் இருக்க முட்டை அந்த மாதிரி இருக்க பேரசைட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அழிஞ்சிடும் நீங்கள் 48 ஹவர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணால், இல்லை நீங்கள் பாயில் பண்ணால். 48 ஹவர்ஸுங்கிறது நான் சேஃப்டிக்கு வச்சுக்கிறேன். 24 ஹவர்ஸ்லேயே முக்கால்வாசி அழிஞ்சிரும். பட் நம்ம 48 ஹவர்ஸ் எல்லாரும் சொல்கிறது ஒரு சேஃப்டி டைம். ஸோ அதுக்கு ஃப்ரீஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் இந்த ஃப்ரோசன் மீட்டை நார்மல் டெம்பரேச்சர் கொண்டு வரதுல நிறைய மிஸ்டேக் பண்ணுறாங்க. அதில் நிறைய கண்டாமினேஷன் நடக்குது. என்னன்னா, இந்த ஃப்ரோசன் மீட்டை எடுத்து தண்ணிக்குள்ளே போடுறது, ஒரு கவரில் வச்சு தண்ணிக்குள்ளே போட்டாலுமே அது எக்ஸ்டர்னல் அட்மாஸ்பியருக்கு எக்ஸ்போஸ் ஆகி இருக்கும்போது நம்ம அதை கவனிச்சுக்கிட்டே இருக்க முடியாது. அது தாகிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகலாம், ஒரு 3 மணி நேரம் ஆகலாம். அந்த நேரம் பூரா நம்ம பக்கத்தில் உட்காந்து கவனிக்க முடியாது. ஏதோ ஈ உட்காரும், ஏதோ பூச்சி உட்காரும். ஸோ நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கான அந்த பர்பஸே அதில் டிஃபீட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஃப்ரோசன் மீட் வச்சுருக்கீங்க, பண்ணணும்னா பெஸ்ட் வே டு இட் என்னென்னா, அதை லீக்கேஜ் இல்லாத ஒரு கண்டெய்னர். ஏன்னா ஃப்ரோசன் மீட் அப்படியே அந்த டெம்பரேச்சர் குறைய அதில் இருக்க பிளட் எல்லாம் வெளியே ஊஸ் அவுட் ஆகும். ஸோ அது வெளியே அப்படியே இடத்த ஸ்பாயில் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அது லீக் ஆகாமல் இருக்க ஒரு கண்டெய்னரில் வச்சு அப்படியே ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு 24 ஹவர்ஸில் அது நார்மலில் அந்த ஃப்ரீசருங்கிறேன் ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருங்க. ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுருங்க.
ரெஃப்ரிஜிரேட்டரில் அது வைக்கும்போது ஒரு 24 ஹவர்ஸில் ரெஃப்ரிஜிரேட்டர் டெம்பரேச்சருக்கு அது மாறிடும். அதுக்கப்புறம் நாய்க்கு வந்து நீங்கள் கொடுத்துடலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம சிஆர்பிஎஃப்க்கு பப்பி கொடுக்கும்போது அவங்க வந்து ஒரு ஃபீடிங்கில் ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுறாங்க. என்னன்னா ஃப்ரோசனாகவே மீட்டை கொடுத்துட்றாங்க. அவங்க மட்டன் கொடுக்குறாங்க, பட் ஃப்ரோசனாக கொடுக்கறதுல அவங்க பார்க்குற விஷயம் என்னன்னா நாய் நிறைய கடிச்சு சாப்பிட்றதுனால பல்லு வந்து நல்லா க்ளீன் ஆகுது ஒன்று, இன்னொன்று ஜா நல்லா எக்ஸசைஸ் ஆகுது. நாய்க்கும் வந்து அது ஒரு இந்த கடிக்கிறதுங்கிறது நாய்க்கு ஒரு டோப்பமைன் சுரக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ அதுவும் குறிப்பாக இந்த கறி கடிக்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அப்படியும் கொடுக்கலாம், அதில் ஒன்றும் தவறு கிடையாது. பட் வின்டர் சீசனில் ரொம்ப சில்லாக இருக்கும்போது நீங்கள் அப்படி இவ்வளோ ஃப்ரோசனாக கொடுக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா ரெஃப்ரிஜிரேஷனுக்கு மாற்றி 24 ஹவர்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்போ ரா மீட் கொடுத்ததில் நான் அப்சர்வ் பண்ண பெனிஃபிட்ஸ் என்ன, நான் ப்ராக்டிக்கலாக நான் வந்து இந்த ரா மீட் கொடுக்க ஆரம்பித்து 1 வருஷம் ஆகுது. நம்ம எப்போவுமே வந்து ஒரு வருஷம் ட்ரையல் அந்த டயட்டை பார்த்துட்டு என்ன ஆகுதுங்கிறது நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் நான் இப்போ பண்ணுறேன். இப்போ என்னுடைய டயட் வந்து நான் என்னன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாதுங்க. ரா மீட்டு மாதத்தில் ஒரு 2லேருந்து 3 தடவை வந்து ஒரே ஒரு நாள் மட்டும் ஆர்கன்ஸ், அதாவது லிவரு, அதுக்கப்புறம் பேன்கிரியாஸு, அதாவது கல்லீரல், சுவரொட்டி, இந்த மாதிரி விஷயங்கள், அது ஆட்டினுடையதோ கோழியினுடையதோ இது கிடைக்கிறத வாங்கிட்டு வந்து அதை கொடுக்கறது ஒரு வேளை மட்டும். மாதத்தில் 1 தடவையோ 2 தடவையோ அது நான் கம்பல்சரியாக பண்ணுறது. இதெல்லாம் ஏன் பண்ணுறேங்கிறதையும் நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இது கொடுத்ததுனால நான் அப்சர்வ் பண்ணுற பெனிஃபிட்ஸ் என்ன, இது கூட வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா கேர்டு மட்டும், நம்மக்கிட்ட மாடு இருக்குது தோட்டத்தில், அதில் வர்ற பாலில் இருந்து தயிர் மட்டும், மாடு பால் கொடுக்குற காலத்தில் மட்டும், கம்பல்சரியாக எல்லா நேரமும் தயிர் கொடுக்கறது கிடையாது. மாடு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, அதோட பால் இது குறைஞ்சி போச்சுன்னா நம்ம தயிர் கொடுக்கல, வெறும் மீட்டு தான் கொடுக்குறோம். அப்படி கொடுக்கறதுல நான் பார்த்த பெனிஃபிட்ஸ் வந்து என்னன்னா, டாக்ஸினுடைய மெயின் இது வந்து அதனுடைய எக்ஸ்கிரிமெண்ட்ஸ் வந்து அதோட குவாலிட்டி வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருது. அதாவது அது மோஷன் போகுது இல்லையா, அது ரொம்ப சாலிடாக, கிட்டத்தட்ட ஆட்டு புழுக்க மாதிரி சாலிடாக ஆயிடுதுங்க. அந்த மாதிரி சாலிடாக ஆகுறதுங்கிறது என்ன இண்டிகேஷன்னா, மேக்சிமம் நியூட்ரிஷன் அப்சர்வ் பண்ணி வெறும் சக்கையாக கடைசியில் வெளியே வருது, அந்த கட்டில் இருக்க எந்த ப்ராப்ளமும் இல்லைங்கிறத தான் அது நமக்கு காட்டுது. ஸோ அதனுடைய கட்டு வந்து பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகுதுங்கும்போது என்னன்னா நேச்சுரலாக அந்த நியூட்ரிஷன் அப்சார்பிங் கெப்பாசிட்டி ரொம்ப அதிகமாகுது. ஸோ நம்ம நாய்களுக்கு வந்து நம்ம நார்மலாக நிறைய ஃபுட்டு வைக்கிறோம். இப்போ ரா மீட்டுங்கும்போது அளவான மீட்டு வச்சாலே அவங்களுக்கு நிறைய நியூட்ரிஷன் கிடச்சி டாக்ஸ் வந்து நல்லாவே இருக்கிறாங்க. நம்ம நாய்களை ரா ஃபீடுக்கு மாற்றி அவங்க சாப்பிட்ற குவான்டிட்டி குறையுது. அதாவது குவான்டிட்டி ஆஃப் மீட் ப்ரோட்டீன் குறையலை, பட் ஓவரால் குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்டு வந்து குறையுது. நம்ம இந்த கிரெயின்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறோம், வெறும் மீட் மட்டும் கொடுக்குறோம் இல்லையா. அப்படி கொடுக்கறதுனால வெயிட் வந்து குறையலிங்க, வெயிட் குறையலை, வெயிட் ரெகுலேட் ஆகுது. டாக்ஸில் வந்து என்னோட கோம்பை நாய்களில் வந்து இந்த பாடி ஓடருங்கிறது சுத்தமாகவே இப்போ இருக்கிறது கிடையாது. கோட் ஹெல்த் வந்து இன்னும் பெட்டராக இருக்குது. அதாவது மேலே இருக்க அந்த முடி கோட் இருக்கு பாருங்க, அது ரொம்ப ஷைனியாக இன்னும் பெட்டராக இருக்குது. நீங்கள் சமீபத்தில் நம்ம வெண்கோ படம்லாம் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ ஷைனியாக இருக்கும். நம்ம நாய்களை வந்து இன்னொன்று நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணேன். இந்த லாஸ்ட் 1 இயரில் ஷாம்பு போட்டு ஒரே ஒரு தடவை தான் குளிப்பாட்டி இருக்கிறேன். மிச்சபடி பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணி ஊற்றி 2 தடவை. ஸோ மொத்தமே இந்த வருஷத்தில் 3 தடவை தான் அவங்கள குளிப்பாட்டியிருக்கேன். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இந்த ரா டயட்னால அவங்க கோட் வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது, ஸ்மெல் இல்லை, பாடி ஓடர் பெருசாக இல்லை. அதுக்கப்புறம் டாக்ஸ் வந்து இன்னும் நல்லா ஆக்டிவாக இருக்குது, நல்ல மசில்ஸ் போடுது, வெயிட் வந்து கெயின் ஆகுது சில டாக்ஸுக்கு. அதனுடைய ஒபிசிட்டி வராமல் இருக்குது. ஒபிசிட்டினா வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுனால வெயிட் ஆட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த விஷயங்கள் நடக்கிறது இல்லை. நம்ம மீட் வந்து வெறும் மீட் மட்டும் ரா மீட்டாக கொடுக்கும்போது ஒபிசிட்டி வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நடக்கிறது இல்லை. ஏன்னா அது மேக்சிமம் ப்ரோட்டீன், ஃபேட்டு, ஃபாஸ்பரஸு, கால்சியம், இந்த மாதிரி மினரல்ஸ் மட்டும் இருக்குது. கார்ப்ஸ் கம்மியாக இருக்கனால அந்த ஃபேட்டு கண்டென்ட் வந்து உடம்புல ரொம்ப அதிகமாகிறது இல்லை. டாக்ஸ் வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறானுங்க. இன்னொன்று வந்து ஃபுட்டு வச்சோன்னே 10 நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. இந்த வச்சு சாப்பிட்றது அந்த கதையெல்லாம் கிடையாது. அது எப்போ நடக்குது இந்த வச்சு சாப்பிட்றதுனா, இந்த ஹீட் பீரியடில், அதுக்கப்புறம் வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது வச்சு சாப்பிட்றதுங்கிற ஒரு 20 மினிட்ஸ் அதிகபட்சம் அப்படி தான் வச்சு சாப்பிட்றானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய என்டையர் குவாலிட்டி ஆஃப் லைஃபே வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுறத நான் பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி டயட் சொல்லும்போது எல்லாமே நம்ம ஓல்டு டாக், யங் டாக்லேருந்து ஓல்டு டாக் வரைக்கும் பார்ப்போம். அப்படி நம்ம யங்கஸ்ட்டு எந்த வயசுலேருந்து நம்ம மீட்டு கொடுத்து பார்த்தோம்னா 30 நாள்லேருந்து கொடுத்து பார்த்தோம். 30 நாள்லேருந்து ரா மீட்டு நல்லா சாப்பிட்றானுங்க.
பட் என்ன ஒரு ப்ரிகாஷன்னா 30 நாள்ல இருந்து ஒரு 60 நாள் அந்த 70 நாள் அந்த டைமுக்குள்ள போன்ஸ் ரொம்ப கொடுக்கறது இல்லை, வெறும் போன்லெஸ் மீட்டாக நம்ம கொடுக்குறோம். அப்புறம் ஆர்கன்ஸ் கொடுக்குறோம். அது நல்லா சாப்பிட்றாங்க பப்பீஸுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது அது. ஸோ என்ன சின்ன குட்டிக்கு நம்ம பச்சைக்கறி கொடுத்தா ஏதாவது ஆயிருமா அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் ப்ராப்பராக அதில் இருக்க அந்த பாக்டீரியாஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறக்கு அந்த ஃப்ரீசிங்கில் நான் சொன்ன மாதிரி 48 ஹவர்ஸ் வந்து ப்ராப்பராக நெகட்டிவ் டெம்பரேச்சரில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சு அப்புறம் பண்ணி எடுத்து கொடுக்கும்போது எந்த வகை இன்ஃபெக்ஷன்ஸும் வர்றது கிடையாது. இன்னொன்று வந்து பப்பீஸ்னுடைய வெயிட் வந்து நல்லாவே ரெகுலேட் ஆகுது, நல்லா இம்ப்ரூவ் ஆகுது, அவங்களோட ஆக்டிவிட்டி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, போன்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நம்ம ரா மீட் வந்து வளர வளர போன்ஸோடையும் கொடுக்கும்போது இந்த கால் வளைவு அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் குறையும்னு நினைக்கிறேன். பொதுவாக கோம்பை நாய்கள், அதுவும் நம்ம நாய்களில் நம்ம போன்ஸ் வளைஞ்சு நம்ம பார்க்கல, அதனால எனக்கு அதை பற்றி அனுபவபூர்வமாக சொல்ல தெரியல. பட் ரா மீட் ஃபீடிங் வந்து ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. சரி, இப்போ ஏன் வந்து அப்பப்போ இந்த ஆர்கன்ஸை ஒரு நாள் ஒரு வேலைக்கு ஃபுல்லாக கொடுக்க சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ரா மீட்டில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னா, மீட் இருக்குது, போன்ஸ் இருக்குது, போன்ஸுக்கு நடுவில் இருக்க போன் மேரோன்னு சொல்லுவாங்க, அதாவது எலும்பு மஜ்ஜை, எலும்பு கறி, எலும்பு மஜ்ஜை, இதுங்கெல்லாம் தான் இருக்குது. இதெல்லாம் சாப்பிடும்போது என்னென்ன மினரல்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்டீன் கிடைக்கும், கொஞ்சமாக கார்பு கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்து ஃபேட்டு கிடைக்கும், அதுக்கப்புறம் ஃபாஸ்பரஸ் கிடைக்கும், கால்சியம் கிடைக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும், விட்டமின் B12 கிடைக்கும், இதெல்லாம் கிடைக்கும். பட் இது தவிர நிறையா மினரல்ஸ் இருக்குதுங்க, அயன் இருக்குது, அதுக்கப்புறம் விட்டமின்ஸ்லேயே வேரியஸ் விட்டமின்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து எங்கே கிடைக்கும்னா ஆர்கன் சாப்பிட்றதுனால கிடைக்கும். பட் இந்த விட்டமின், இந்த மிச்ச விட்டமின்ஸு, இந்த மாதிரி இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். அவங்கெல்லாம் வந்து நிறையா குவான்டிட்டியில் டாக்ஸுக்கு தேவைப்படாது. அது வந்து ரொம்ப, இப்போ ப்ரோட்டீன் வந்து கிலோ கணக்கில் சாப்பிட்டா இது வந்து மில்லிகிராம் கணக்கில் கொடுத்தா போதும், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு மாதத்தில் ஒரு 2 தடவையோ 3 தடவையோ மட்டும் நம்ம ஆர்கன்ஸ் கொடுக்கும்போது அந்த நியூட்ரிஷன் வந்து பேலன்ஸ்டாக இருக்குது நம்ம டாக்ஸுக்கு. ஸோ அப்படி நம்ம பார்த்துக்கிறோம். ஸோ இதில் மேஜராக இதுதான். சரி, நான் இது தவிர ஏதாவது ஆட் பண்ணி கொடுக்க விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் இது கூட வந்து பாயில்டு எக்கு கொடுக்கலாம். எக்கு மட்டும் பச்சையாக கொடுக்க வேண்டாம். ஏன்னா வந்து நம்ம முக்கால்வாசி பிராய்லர் எக் வாங்கும்போது சால்மனல்லா இன்ஃபெக்ஷன் பாசிபிலிட்டி இருக்குது. அதனால எக்கு பாயில் பண்ணி வேணால் சேர்த்தி கொடுக்கலாம். அதில் வந்து எல்லா நியூட்ரியன்ஸும் இருக்குது, எக்ஸ்ட்ரா ஃபேட்டு கிடைக்கும், அது கொடுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து மீட்டில் வந்து ஃபிஷ் மீட்டு கொடுக்கலாம். உங்களுக்கு கோட் மீட்டு, ஆக்சுவலாக நாய்க்கு வந்து பெஸ்ட்டு வந்து ரெட் மீட்டு தான். ரெட் மீட்னா வந்து மாடு, ஆடு, இதுங்க தான் வந்து இன்னும் நல்ல டாக்ஸுக்கு பெஸ்ட்டாக சூட் ஆகும். சிக்கன்லாம் வந்து லீன் மீட்டு, ஒயிட் மீட்டுன்னு சொல்லுவாங்க, அதுவும் கொடுக்கலாம். அது கொடுக்கறனால ஒன்றும் இது கிடையாது. பட் ரொம்ப பெஸ்ட்டுனா ரெட் மீட்டு. நம்ம வந்து சிக்கன் தான் கொடுக்குறோம், ஏன்னா நம்ம தோட்டத்தில் மாடெல்லாம் வளர்க்குறதுனால இந்த பீஃப் இது வந்து தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு அது கொஞ்சம் சங்கோஜமாக இருக்குது மாட்டுக்கறி கொடுக்குறதுங்கிறது. பட் பப்பீஸுக்கு வந்து நம்ம ஆஃப்கோர்ஸ் கோட்டு, பீஃபு, ஃபிஷ்ஷு எல்லாமே சேர்த்து கொடுக்குறோம். ஏன்னா நம்ம பப்பீஸ் வெளியே கொடுக்கும்போது ஃபுல் ஹெல்த்தோட கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்சியஸ்னஸோட நம்ம பண்ணுறதுனால எல்லாமே எல்லா பாசிபிள் நியூட்ரிஷனும் கிடைக்கிற மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து என்னுடைய டாக்ஸுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரா ஃபீடிங் தான் பண்ணுறேன். ரா ஃபீடிங்கில் வந்து ஆனால் கேர்ஃபுல்லாக நிறைய இருக்கணுங்க. ரா ஃபீடிங்கில் வந்து நீங்கள் அந்த மீட்டை வந்து வெளியே ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது, ரூம் டெம்பரேச்சரில் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது. ஸ்டோரேஜ் வந்து எப்போவுமே வந்து சில்லு டெம்பரேச்சரில் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீஸ் பண்ணி இருக்கணும். நான் என்ன பண்ணுவேன்னா 7 போர்ஷன்ஸாக, நீங்கள் வீட்டில் வளர்த்துறீங்கன்னா 7 போர்ஷன்ஸாக டிவைட் பண்ணி மிச்ச போர்ஷன்ஸ் எல்லாம் ஃப்ரீசரில் போட்டு அந்த ஃபஸ்ட்டு டேக்கான போர்ஷன் வந்து வெளியே எடுத்து வைக்கிறோம், செகண்ட் டேயோட ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். இந்த மாதிரி வச்சு எடுத்து கொடுக்கும்போது மேக்ஸிமம் வந்து அந்த பேத்தஜென்ஸு, அந்த கிருமிகளுடைய இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் வராமல் நம்ம ஹெல்த்தியாகவே டாகுக்கு கொடுக்கலாம். இதே இன்னொன்று வந்து நீங்கள் இந்த மீட்டு ப்ரொக்யூர் பண்ணும்போது டைரெக்டாக பிளான்ட்ல இருந்தே வந்து அந்த மீட் வந்து ஸ்டோர்ஸில் கொடுப்பாங்க. அதை வாங்கினீங்கன்னா இன்னும் பெட்ரு. லைவாக கோழி வெட்டும் போது அங்கேயும் இன்ஃபெக்ஷன் சான்சஸ் இருக்குது. பட் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிடுறதுனால அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிரும். நீங்கள் அப்படியும் கொடுக்கலாம், ஃப்ரெஷ் மீட் அப்படி வாங்கியும் கொடுக்கலாம். இல்லைன்னா இந்த பெரிய அளவில் ஹோல்சேலாக பண்ணுறாங்க இல்லையா, அவங்க கிட்ட நீங்கள் வாங்கியும் கொடுக்கலாம். சரிங்க, என்னால் வந்து இன்னைக்கு சிக்கன்லாம் வந்து ஒரு 200 ருபீஸ் கிலோ பக்கத்தில் இருக்குது, எனக்கு அவ்வளோலாம் கொடுக்க முடியாது, என்னால் அஃபோர்டபிலிட்டி இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குது பார்த்தீங்களா, சுகுணா, எம்பிஎஸ், இந்த மாதிரி சாந்தி, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மீட்டு அந்த பிராய்லர்லேருந்து மீட்டை வந்து வேரியஸ் கட்ஸை வந்து விற்கிறாங்க. அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிரெஸ்ட்டு, அதாவது நெஞ்சுக்கறி, தொடக்கறி, தைஸ், இது எல்லாத்தையும் வந்து போன்லெஸ்ஸுக்கு எடுத்துட்டு மிச்சம் இருக்க
கார்கஸ் அந்த மீட்டை வந்து அப்படியே தனியாக விற்பாங்க. அதில் வந்து என்னென்னா மேக்ஸிமம் போன்லெஸ் மீட் எடுத்துறதுனால இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் சீப்பராக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு 35 ருபீஸ்லேருந்து ஒரு 85 அந்த அந்த ரேஞ்சில் கிடைக்கிறதுக்கு. இந்த மீட்டை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜனதா மீட்டுன்னு அவங்க அந்த இண்டஸ்ட்ரியில் சொல்லுவாங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல்ஸில் ரெஸ்டாரண்ட்ஸில் இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த போனோட இருக்க சில்லி, அதுக்கப்புறம் இந்த குருமா, சால்னா இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய பயன்படுத்துவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கழுத்து இருக்கும், உடம்பு இருக்கும், ஆனால் இந்த கால் ரெண்டும் இருக்காது, நெஞ்சுக்கறி கார்வாய் இருக்கும். இந்த மாதிரி இருக்க மீட்டை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். இது வந்து டெஃபினட்டாக நீங்கள் தயிர் சாதம் கொடுக்கறத விட ரொம்ப நியூட்ரிஷியஸ் தான். ஆனால் இது வந்து நீங்கள் சமைச்சு கொடுத்தீங்கன்னா நிறைய போன்ஸ் இருக்கும், நாய்களுக்கு ஏதாவது அதனால வயிறு பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சமைச்ச போன்ஸ் சாப்பிடும்போது நிறைய ராவா நீங்கள் கொடுத்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் வராது. நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கும்போது எந்த பிரச்சனையும் வராது. இது வந்து உங்களுக்கு ரொம்ப எக்கனாமிக்கலாகவும் இருக்கும். இது வந்து நம்மகிட்டே பப்பி எடுக்கிறவங்கள சில பேர் வந்து இந்த ரா மீட் ஃபீடிங் வந்து எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டுன்னு சொல்கிறவங்களுக்கு நான் இதுதான் நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன். அது பண்ணி வளர்த்துறவங்களுக்கு டாக்ஸ் நல்ல ஹெல்த்தியாக தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நிறைய டாக் ப்ரீடர்ஸ் இருக்காங்க, டாக் வளர்த்துறாங்கங்கும் போது காம்படிஷனுக்காக என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஜனதா மீட்டில் வந்து பெருசாக நியூட்ரிஷன் இல்லைன்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அதில் மீட்டினுடைய குவான்டிட்டி ரெகுலராக வந்து ஒரு மீட் வந்து ஒரு 70% போன்ஸ் 30% இருக்குன்னா இந்த ஜனதா மீட்டில் வந்து மீட் வந்து ஒரு 55%, போன்ஸ் வந்து ஒரு 45% இருக்கும். அந்த மாதிரி மீட்டினுடைய கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். மிச்சபடி குவாலிட்டி ஆஃப் மீட் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகுதுங்கிறதெல்லாம் வந்து சயின்டிஃபிக்கலி கரெக்டு கிடையாது. ஸோ ரெகுலர் சிக்கன் வாங்க முடியாதவங்க இந்த மீட்டாவது அட்லீஸ்ட் நீங்கள் வாங்கி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் டாக் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வெட்டினேரியன்ஸ் கிட்ட நீங்கள் அதிகம் விசிட்டுக்கு உடம்பு பிரச்சனை நீங்கள் எதுக்கும் போகிற மாதிரியான சூழ்நிலை பெருசாக ஏற்படாது. டாக் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப வருஷம் உயிரோடு இருக்கும், ரொம்ப வருஷம் ஆக்டிவாக இருக்கும். ஸோ நான் இப்போ ஃபாலோ பண்ணுற டயட் ஒரு அப்டேட் கொடுக்கணும் இல்லைங்களா, அதுக்காக தான் நான் வந்து இது நான் சொல்கிறேன். இது நான் 1 வருஷம் ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு தான் நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் இது தாராளமாக ரா மீட் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கொடுக்கலாம். பெரிய ஒரு கம்ப சூத்திரம்லாம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா பார்ஃப் அது இதுன்னு சொல்லும்போது நிறைய காம்ப்ளிகேட் பண்ணி சொல்லுவாங்க. நான் இதை ரொம்ப சிம்பிளிஃபைடாக நான் உங்களுக்கு இதை சொல்லியிருக்கேன். ஆர்கன் மீட் வந்து நீங்கள் அப்பப்போ கொடுக்கணும், ப்ளஸ் இந்த மீட்டு கொடுக்கணும். ஆர்கன் மீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஃப்கோர்ஸ் கோட்டோடது பீஃபோடது எல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியராக இருக்கும். பட் பரவாயில்ல, ஏதோ மாதத்தில் 2 தடவை தானே கொடுக்குறீங்க, அது மாதிரி வாங்கி கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து சப்போஸ் அக்சஸ் டு மட்டன் இல்லை பீஃப் வந்து ஈஸியராக இருக்குது, உங்களுக்கு அது கொடுக்கறதுல தயக்கம் எதுவும் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த மீட்டை கொடுங்க. பட் நான் சொன்ன மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சு அதை ஃபுல்லாக கிருமிகள் பாக்டீரியாஸ் மெயினாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்க பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ் கட் வந்து அந்த ஈயெல்லாம் உட்கார்றதுக்கு முன்னாடியே கட் பண்ணுற நேரத்திலே டக்குன்னு வாங்கிட்டு வர பாருங்க. இந்த தொங்க விட்டு அதுலேருந்து கட் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, அதை வந்து மேக்ஸிமம் போகாதீங்க. ஸோ இது கூட நான் என்னென்னலாம் அடிஷ்னலாக கொடுக்கலான்னா பெருசாக கொடுக்க தேவையில்லைங்க. அப்படி நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சா ப்ரோபயோட்டிக்ஸ்க்காக கொஞ்சம் கேர்டு நீங்கள் தனியாக கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எக்ஸு கொடுக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட்டாயமாக இப்போ இந்த மாதிரி ஃபீடிங் நீங்கள் போகும்போது ரொம்ப கட்டாயமாக கொடுக்கணுங்கிற இது கிடையாது. சப்ளிமெண்ட்ஸும் ரொம்ப நீங்கள் சேர்த்தணுங்கிறது கிடையாது. ஏன்னா நான் 1 வருஷம் அப்சர்வ் பண்ணுறேன், டாக்னுடைய ஹெல்த்தில் பெரிய ப்ராப்ளம்ஸ் எதுவும் வரலிங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு டைமில் வந்து நிறைய சேவ் பண்ணி கொடுக்கும். டாகுக்கு நிறைய நியூட்ரிஷன் கிடைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மணியில். அதனால நீங்கள் இந்த டயட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் மை செல்ஃப் ராம்நாதன். பை கைஸ்.